மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ஃபுல் ஆன்சர் கீ எல்லா கொஷின்ஸ்க்குமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் புக் பேக், தேர்ட் ஜென்ரேஷன். செகண்ட் கொஷின் ஒமிட்டிங் டீடைல்ஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன், இது ஒரு புக் பேக் தான். தேர்ட் கொஷின் லூப் எத்தனை டைம் இட்ரேட் ஆகுதுன்னா 5 டைம்ஸ் இட்ரேட் ஆகுது, இது புக் பேக். ஃபோர்த் கொஷின் ஸ்கோப் ஆப்ரேட்டர் வந்து இந்த 2 காலன், இதுவும் புக் பேக். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து அன்வான்ட் இமெயில்ஸ் வந்து என்னது ஸ்பேம், புக் பேக் தான். சிக்ஸ்த் கொஸ்டின் இன்டீரியர் பேஜ் 123ல டூ யூ நோ பாக்ஸில் இருக்கு, அந்த வேர்டிங்ஸ் அப்படியே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ்ட்ரஸ்க்கு தான் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனுக்கும் பாயிண்டர் டு வேரியபிளும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே புக்கில் இருக்க வேர்டிங்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஆஸ்ட்ரஸ்க் லாஸ்ட் ஆப்ஷன். 7th ஒன் புக் பேக் தான், என்ட்ரி கண்ட்ரோல் லூப் வந்து ஃபார் லூப். 8th ஒன்னு புக் பேக் தான், லீகல் ரெகக்னிஷன் வந்து எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச். அடுத்தது 9th ஒன்னு புக் பேக் தான், என்கேப்சுலேஷன் தான், பவுண்ட் டுகெதர். 10th ஒன் வந்து இன்டீரியர் 10.10 அப்படின்ற அந்த சம்ல இருந்து வந்திருக்கு, பேஜ் 169. 55 தான் இதோட ஆன்சர். 1ல இருந்து 10 வரைக்கும் எல்லாம் ஆட் பண்ணி போடணும். 11th கொஸ்டின் வந்து ரீநேம் ஃபைல் வந்து F2 புக் பேக். 12th கொஸ்டின் புக் பேக் நான் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். 13th ஒன் புக் பேக் வேர்ட் லென்த். 14th ஒன்னு புக் பேக் GUI கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். 15th ஒன்னு புக் பேக் Pentium 3. ஸோ 2 இன்டீரியர் தான், அதில் ஒன்று டூ யூ நோல இருந்து, அதுக்கப்புறம் இன்னொன்று எக்ஸாம்பிள்ல இருந்து, அந்த ப்ராப்ளம்ல இருந்து வந்திருக்கு. ஓகே, அடுத்து 2 மார்க்ஸை பொறுத்தளவில் பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரினா என்ன கண்ணா, ரேம் வந்து இருக்கும், வாலடைல் அப்படின்றப்ப நமக்கு அது டெம்பரரியாக இருக்கும், அழிஞ்சு போயிடும், சேவ் பண்ண மாட்டோம்னா. ஃபாஸ்ட் ஆக்சஸ், லிமிடெட் கெப்பாசிட்டி. செகண்டரி மெமரேஜ்ங்கிறப்போ ஸ்டோரேஜ் டிவைசஸ், நான் வாலடைல், லாங் டேர்ம் ஸ்டோரேஜ், லார்ஜ் கெப்பாசிட்டி, ஸ்லோவர் ஆக்சஸ், இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக எழுதிருந்தீங்கன்னா ஓகே. 1324 ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பரை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த இதை, அந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ 0 1 2 3. ஸோ அதுக்கேற்றாப்புல அந்த நம்பர் நமக்கு இப்போ 1324 இருக்கு இல்லையா, அதை 4 இருக்கு அப்படின்னா இன்டூ 8^0 + 2 இருக்கு அப்படின்னா அது வந்து 8 பவர் இன்டூ 8^1 இந்த மாதிரி நம்ம போட்டுட்டே வர்றப்ப ஃபைனலாக 724 தான் நமக்கு ஆன்சர். 724 டெசிமல்ல ஆன்சர். மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? இட் இஸ் யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் that allows same data and application to be accessed by multiple user at same time. So Windows, Linux, Unix இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். டெஃபனேஷனுக்கு ஒரு மார்க் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கும் மார்க் இருக்கு, ஒரு அரை மார்க்காவது அட்லீஸ்ட் இருக்கும். கான்ஸ்ட் கீவேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் நம்ம, ஸோ கான்ஸ்ட் கீவேர்ட் யூஸ் டு டிக்ளேர் அ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து போட்டுடலாம். வாய்ட் டேட்டா டைப் என்னது? இண்டிகேட்ஸ் தட் கம்பைலர் தட் த ஃபங்க்ஷன் டஸ் நாட் ரிட்டர்ன் அ வேல்யூ ஆர் இன் அ லார்ஜர் கண்டெக்ஸ்ட். வாய்ட் இண்டிகேட்ஸ் தட் இட் ஹோல்ட்ஸ் நத்திங். வேரஸ் அப்படின்னா என்ன? கமர்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் தட் ஆர் அவைலபிள் டு த பப்ளிக் இல்லீகலி ஆர் ஆஃபன் கால்டு வேரஸ். அவ்வளோதான், முடிஞ்சு. இதுக்கு மேலே எதுவுமே எழுத வேண்டாம், இது எழுதிட்டீங்கனாலே 2 மார்க்ஸ். சர்ச் இன்ஜின் சப்போர்ட்டட் பை தமிழ் லாங்குவேஜ் வந்து கூகுள், பிங், அவ்வளோதான். அல்காரிதம் அப்படின்றப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபைனைட் டாஸ்க், எப்படி வேணாலும் நீங்கள் அதை உங்கள் ஓன் வேர்ட்ஸில் கரெக்டாக எழுதிருக்கலாம், ஓகேவா. 24th கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு உண்டான அவுட்புட் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 8 அப்படின்றப்ப லெஸ் தேன் 8னா நமக்கு 7ஓடவே முடிஞ்சிடும். I++ அப்படின்றப்போ ஒவ்வொரு டைமும் நமக்கு இது பிரிண்ட் ஆகுது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைன் எண்ட் ஆகிறப்போ ஒரு நியூ லைனும் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி எழுதணும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குறைப்பாங்க. ஸோ டாப் டு பாட்டம் தான் நீங்கள் இந்த மாதிரி, சரியா, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதுதான் கரெக்டான ஆன்சர். 7 வரைக்கும் எழுதியிருக்கணும், ஓகே. அடுத்தது 25th கொஸ்டின் வந்து ரீசைக்கிள் பின். 3 மார்க்ஸில் ரீசைக்கிள் பின்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஃபோல்டர், இது வந்து டெலிட்டட் ஆன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்லாம் அங்கே வச்சிருக்கிறதுக்காக. பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் வைல் டிரைவிங் கிளாஸ், இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் தான். ஸ்டேட் எப்படி அல்காரிதம்ஸில் ரெப்ரசென்ட் ஆகுது? யூசிங் வேரியபிள்ஸ் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், கொஞ்சம் நீங்கள் டீட்டெயில்டாக எழுதியிருக்கணும். எக்ஸ்ஆர் கேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஏபி வந்து 0வா இருந்துச்சுன்னா அவுட்புட் 0வா இருக்கும், ஏபி வந்து 1 இருந்துச்சுனாலும் அவுட்புட் 0வா இருக்கும். வென் ஐதர் ஆஃப் இஸ் தட் இது வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட்டும் ட்ரூவாக இருக்கும். இப்போ ஏபியில் பி மட்டும் 1 இருந்துச்சு, ஏ 0 இருந்துச்சுன்னா 1 இருக்கும். இல்லை ஏ மட்டும் 1 இருந்துச்சு, பி 0 இருந்துச்சுன்னா தான் ரிசல்ட் வந்து 1 இருக்கும், ஓகேவா. இதை நீங்கள் டேப்லர் காலம் போட்டு ட்ரூத் டேபிள் கொடுத்துருந்தா ஓகே. இஸ் அப்பர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கேரக்டர் நம்ம கொடுக்குறோம், அது வந்து அப்பர் கேஸில் இருக்கா இல்லை லோவர் கேஸில் இருக்கான்றதை பார்த்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸில் இருந்துச்சுன்னா 1ன்னு சொல்லி அவுட்புட் ரிட்டர்ன் கொடுக்கும், இல்லைன்னா 0 கொடுக்கும். அதுவே 2 அப்பர்ன்றது என்ன பண்ணும், கொடுத்துருக்கிற கேரக்டரை அப்பர் கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணும். ஏற்கனவே அப்பரில் இருந்தால் அதையே வந்து கொடுக்கும், சரியா. சிடி அண்ட் டிவிடிக்கான அந்த ஒரு டிஃபரன்ஷியேஷனை கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கேன். கெப்பாசிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 700 MB டிடிக்கு, டிவிடி அப்புறம் 4.7 GB ஆஃப் டேட்டா. இது வந்து சிங்கிள் லேயரில் இருக்குது. டேட்டா டென்சிட்டி இதெல்லாம் இங்கே இருக்குது, பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வேணா. ஃபீச்சர்ஸ் ஆஃப் மானிட்டருங்கிறதும் அதே தான், ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் வந்து அந்த பிக்சல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. அதே மாதிரியே டு ப்ரொடியூஸ் எனி மல்டிமீடியா கான்டென்ட் இல்லை அவுட்புட் எனி டிஸ்பிளே அப்படின்னாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த விஜிஏ கேபிள் இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றியும் நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் எப்படி வேணாலும் இது ஃபீச்சர்ஸ் ஆஃப் மானிட்டர்
ஓன் வேர்ட்ஸில் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். 3 பாயிண்ட்ஸ் போதும். அரே அப்படின்னா அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆஃப் த சேம் டைப் தட் ஆர் ரெஃபரன்ஸ்டு பை அ காமன் நேம். முடிஞ்சு டைப்ஸ் என்ன? 1 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே. அப்புறம் C++ ப்ரோக்ராம் வந்து 5 to 1 அப்படிங்கிறத ரிவர்ஸாக நம்ம பிரிண்ட் பண்ணணும். அது குறிப்பாக ஃபார் டூ வைல் லூப் யூஸ் பண்ணணும். சரியா, மற்ற லூப் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா இங்கே ஆன்சர் இருக்கு பாருங்க. ஸோ int num is equal to 5 2 std double colon cout num std nline num minus minus அப்படியே ஒன்று ஒன்றா குறைச்சிட்டு வரோம். whileல வந்து நமக்கு num greater than or equal to 1 1 வரைக்கும் நம்ம போடலாம். num greater than 0ன்னு கூட நம்ம போட்டுக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். சரியா, இதே மாதிரியே நமக்கு வேரியஸ் இது இருக்கு. நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா ChatGPT கிட்ட கேட்டுக்கலாம். இல்லைனாலும் ஒரு ஏதாச்சும் ஒரு C++ கம்பைலரில் போட்டு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமை எப்படி வேணாலும் போடலாம். ஸோ டூ வைல் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டிக்ரிமெண்ட் ப்ரீ டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஓவரால் கரெக்டாக இருந்தால் கரெக்ட் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்ஸை பொறுத்தளவில் நான் இப்போதைக்கு அந்த தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் காமிக்கல. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் எல்லாமே. இப்போ பேசிக் காம்பனன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஈஸி தான், டிஒஎஸும் ஈஸி தான். நான் அந்த சம்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ பைனரி அடிஷன் அப்படின்றப்போ நமக்கு பேசிக்காக புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. இந்த -21 + 5 அப்படின்றப்ப அந்த -21 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைனரியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த 1's காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணி ஃபைனலாக -16க்கான ரிசல்ட்டை கொண்டு வரணும். பைனரியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது தான் இந்த பைனரி அடிஷன். சரியா, ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு இப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ண ஸ்டெப்ஸ் தான் மேட்டர். ஃபைனல் ரிசல்ட்டுக்கு 1 மார்க் தான். ஸோ அந்த பண்ணியிருக்கிற ஸ்டெப்ஸுக்கு தான் மிச்சம் இருக்க மார்க்ஸ் இதில். சரிங்களா, ஆக்சுவலாக ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமோட டைப்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இஃப் எல்ஸ் அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட டிஃபரன்சஸ், அவுட்புட் யூனிட் என்ன, எனி 3 அவுட்புட் டிவைசஸ்லாம் ரொம்ப ஈஸி. இல்லைனாலும் இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்பிரசாதம் மாதிரி எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. இதுக்கு அவுட்புட் இது உங்களுக்கு இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தெரியுமா? இந்த புக் பேக் கொஸ்டினில் இங்கே என்ன இருக்குன்னா இங்கே சி அவுட்னு சொல்லி ஒரு நேம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் தான் தூக்கியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க int r int m கொடுத்தாச்சு. அதே மாதிரியே இங்கே வந்து இங்கே 1470 இருக்கு. ஸோ அப்போ 1417 நமக்கு உள்ளே போகிறப்ப இங்கே மார்க்ஸ் வந்து +30 ஆக்கியிருக்காங்க. அப்போ 70 + 30 100 வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ அப்போ ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லி நமக்கு போட்டு ரோல் நம்பர் என்னது 14 அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆயிரும். மார்க்ஸ்ன்றப்ப அந்த 70 + 30 ஆச்சு இல்லையா? ஸோ புது மார்க்குங்கிறது 100 இருக்கு. அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட். இந்த ரெண்டு லைன் எழுதுனீங்கனாலே 5 மார்க். வேற எந்த ஒரு டெஃபினேஷனும் தேவையில்லை. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது அவுட்புட் மட்டும்தான். ஸோ தீஸ் 2 lines ஆர் எனஃப். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வந்து இருந்துச்சு. அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லைன்னா எரர் இது வந்து டீபக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டீபக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் இருக்கிற பேஜ் நம்பர் 266 இருக்கிற அந்த இல்லுஸ்ட்ரேஷன் 16.3 தான் எரரோட வச்சு கொடுத்துருக்காங்க. சின்ன விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து % இன்க்ளூட் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹேஷ் வரணும். அதுக்கப்புறம் இந்த கோலன் கொடுத்துருக்காங்க. பட் செமி கோலன், கிளாஸ் வந்து ஸ்மால் லெட்டர், பிரைவேட்ல பி ஸ்மால் லெட்டர். அதே மாதிரியே இந்த பேரந்தசிஸ் வரக்கூடாது. இங்கே வந்து அந்த கோலன் வரணும். இன்ட் கவுண்ட்டுக்கு அப்புறம் செமிகோலன் வரணும். ப்ரொடெக்டட் ஸ்மால் லெட்டர். இந்த மாதிரி ரொம்ப சின்ன விஷயங்கள் தான். செட் வித்ன்றப்ப கேபிட்டல் W, இன்ட் டபிள்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் வரக்கூடாது. பேராந்தசிஸ், செட் ஹைட்டு, கிளாஸ், இந்த ரெக்டாங்கிள் சி ஸ்மால் லெட்டர், ஆர் கேபிட்டல், பப்ளிக் பி ஸ்மால் லெட்ரு, இங்கேயும் ஸ்மால் லெட்ரு, அப்புறம் கோலன், கெட் ஏரியாவில் ஏ கேபிட்டல், அந்த ப்ராக்கெட்ஸ் வந்து மாறுது. அதுக்கப்புறம் மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செமிகோலன் கொடுத்துருப்பாங்க, வரக்கூடாது. ஸோ வெறும் நமக்கு இது மட்டும்தான் வரணும். இந்த இடத்துல தான் செமிகோலன் வரணும். இன்ட் மெயின் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நமக்கு ஸ்மாலில் வரணும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் தான் அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சி அவுட் வந்து பார்த்தீங்கன்னா சி அவுட் நமக்கு இப்படி தானே வரணும். ஸோ அவங்கன்னா ரைட் சைட் கொடுத்துருக்காங்க, அதை மாற்றணும். அவ்வளோதான். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் விஷயங்கள். சரியா, இதுவுமே ஓரளவு ஈஸி தான். பட் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அதுக்கு ½ மார்க் வந்து அவங்க கண்டிப்பாக குறைப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ.